சாப்பிட்டுருக்கீங்க. தேங்க்யூ ரஞ்சித் குமார் தங்கம், மெம்பர்ஷிப் போட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் குமார் தங்கம். ஓ 18+. அப்புறம் ப்ரோ நீங்க ஃபைட் டே போர் அடிக்குதுன்னா என்ன ப்ரோ அர்த்தம்? எனக்கு புரியல. அது உண்மையாவே கஷ்டமா இருக்கும் ப்ரோ. டீம் வந்து ஃபைட் எடுது ப்ரோ. ஸ்பேம் பண்ணீங்களா? ஒரு 1v4 பண்ணும்போது ஒரு 1v4 ஸ்பேம் பண்ணீங்களா? ஒரு தங்க மகன் ப்ரோ. 1v4 பண்ணும்போது 1v4 OP ப்ரோன்னு அப்ரிஷியேட் பண்ணீங்களா ப்ரோ? From Deepak store for promotion. Right. ஏன் ப்ரோ கேம் ஆடுற, ஃபைட் எடுக்க தானே ப்ரோ ஆடுற. அவர் அப்புறம் லைவ் பார்க்க வரும்போது ஸோ எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடு. ஓகே, அப்போதான் உங்களுக்கு நல்லது ப்ரோ. நான் இப்போ அவர் எதாவது சொன்னா ப்ரோ? அவர் எதாவது சொன்னா ப்ரோ? இனிமேல் டார்ச்சர் பண்ணுறீங்க ப்ரோ, தயவு செஞ்சு ப்ரோ. டார்ச்சர் பண்ணுறீங்க ப்ரோ. ஷாகுல் கேமிங் ப்ரோ, நான் இப்போ அவரை தான் திட்டினா, கெட்டவரத்தை போட்டனா, என்னதான் சொன்னேன்? எப்போ பார்த்தாலும் ஊம்பிட்டா ப்ரோ இருக்க முடியும்னு கேட்டேன். அவரை தான் சொன்னா, அவரை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுறேனா ப்ரோ? கொஞ்சமாச்சு சென்ஸோட பேசுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி? என்ன லைவ் ஆரம்பிச்சதுலேருந்து ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாவே எஸ்எக் புசாவே ரெஸ்பெக்ட் கொடுங்க ப்ரோனா, நான் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் மரியாதையாக தான் பேசிட்டு இருக்கேன். வாங்க ப்ரோ போங்க ப்ரோன்னு தான் பேசிட்டு இருக்கேன் எல்லார்ட்டையும். அப்புறம் ஃபைட் எடுனா நான் எங்க ப்ரோ போய் ஃபைட் எடுக்க? எப்படி ப்ரோ எனிமி எங்க இருக்கேன்னு சர்ச் நான் ஒரு பில்டிங் குள்ள ப்ரோ உட்காந்துட்டு இருக்கேன், கார்ல சுத்திட்டு தானே இருக்கேன். ஃபைட் எடுனா எங்க போய்? நான் ESPயா போட்டிருக்கேன் போய் ஃபைட் எடுக்கிறதுக்கு? சோலோ ஸ்குவாட் தானே ஆடுறேன். போய் ஃபைட் எடுனா எப்படி எடுக்க முடியும்? எனிமி எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதான் ஃபைட் எடுக்க முடியும். சுத்தி தானே இருக்கேன் ஃபைட் எடுக்கிறதுக்கு. எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எப்போ ஃபைட் எடுக்கணும், எப்போ ஒதுங்கி போகணும், எப்போ ரொட்டேட் பண்ணணும், எப்போ இந்த ஃபைட் அவாய்ட் பண்ணணும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீங்க நினைக்கிற நேரம்லாம் என்னால 6 அடிக்க முடியாது, சரியா? அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படி யார் 6 அடிக்கிறாங்களோ அவங்க லைவ் போய் பாருங்க. நீங்க நினைக்கிற நேரம்லாம் என்னால 6-4லாம் அடிச்சிட்டு இருக்க முடியாது. இந்த பால் நீ 6 அடிக்கணும் டிஜி அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்க டோனிட்ட போய் அவர் ஆடும்போது நீங்க பார்த்து ரசிக்க வேண்டியதான். இது நான் பெரிய ஸ்ட்ரீமர் 133K வச்சு புளுத்திட்டேன் அப்படின்ற திமிர்லாம் பேசல. இதான் ஃபேக்ட். இதான் ஃபேக்ட். இல்லையா டாஸ்க் கொடுங்க ப்ரோ. ஹாட்ரிக் 6 அடி ப்ரோ. டோனிட்ட போய் டோனிக்கு டாஸ்க் கொடுங்க. ஹாட்ரிக் 6 அடி ப்ரோ. பும்ராவோட 3 பாலுக்கு ஹாட்ரிக் 6 அடி ப்ரோ. 5 crore டாஸ்க் கொடுங்க. அந்த மாதிரி எனக்கு டாஸ்க் தாங்க, ஓகேவா? 20 கில் சிக்கன் டின்னர் போடு ப்ரோ, 1000 ரூபாய் தரேன் டாஸ்க் கொடுங்க. அப்படி இல்லைன்னா கம்முன்னு லைவ் பாருங்க. கொஞ்சமாவது சென்ஸோட நடந்துக்கோங்க ப்ரோ. எனக்கு எப்படி ஆடணுமோ அப்படிதான் ப்ரோ ஆட முடியும். நீங்க நினைக்கிற நேரம் 1v4 பண்ணி ஊம்பிட்டுட்டே இருக்க முடியுமா ப்ரோ? எனக்கு சில ஃபைட் அவாய்ட் பண்ணணும்னு தோணும். ஏன் ப்ரோ மெண்டல் மாதிரி பேசி ஒருத்தனை மெண்டல் ஆக்கி எதுக்கு? அவரை நான் ஏதாவது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறேனா? நமக்குண்டே வாராங்கப்பானா. கில் ட்ரிப் பண்ணிடணும் அப்படிதானே? கில் ட்ரிப் பண்ணணும். இப்போ இவனை கில்ட் ஆக்கி விட்டுறணும் ப்ரோ. இப்படி உன் சப்ஸ்கிரைபர்ஸே தப்பா பேசுறிய ப்ரோ, உன்னை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேனே ப்ரோ அப்படின்னு இப்போ என்ன கில்ட் ஆக்கணும். அந்த கமெண்ட்டை பார்த்து இன்னும் 4 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதானே பண்ணு. கொஞ்சமாச்சு 6th சென்ஸ் இருந்தா இப்பெல்லாம் யாராச்சும் பேசுவாங்களா? நானே காலையில 9 மணிக்கு எந்திரிச்சதுல இருந்து அலையாளன்னு அலைஞ்சி நாய்ப்படாத பாடுபட்டு ஒரு 1000-2000 சம்பாதிக்கிறதுக்காண்டி காலையில இருந்து வெயில்ல அலைஞ்சி ப்ரொமோஷனுக்கு அலைஞ்சி ஷூட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி அவுட்டு கொடுத்துட்டு லைவ் வந்தா, இங்க வந்தா லைவ் ஆரம்பிச்சதுல இந்த அஜித்துக்கு சுன்னி பெருசா இருக்கா, விஜய்க்கு பெருசா இருக்கான்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போட்டுக்கிட்டு ஐயோ தாங்க முடியல ப்ரோ. இப்ப அடுத்து ஒரு குரூப் கிளம்ப 18+ பேசாத. நான் பேசல கைஸ், பேச வைக்கிறாங்க, முடியல. ஒழுங்கா இருக்கிறவன அப்படியே இருக்க விட்டுறணும். சும்மா ஒழுங்கா இருக்கிறவன கொட்டி 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 திருப்பி அடிக்கும் போது என்ன ப்ரோ வன்முறையை கையில் எடுக்கிற? யோ வன்முறையை கையில் எடுக்க காரணமே நீதாயா. வன்முறை கையில் எடுக்க காரணமே தூண்டுனதே நீதாயா. அப்புறம் ஏன் வன்முறையை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் உன்னை நல்லவே நினைச்சேன் ப்ரோ, நீ என்ன ப்ரோ வன்முறை கையில் எடுக்கிறன்ற மாதிரி இப்ப 18+ பேசுறியான்னு ஒரு கேங் வரும் எரிச்ச மயிரை கிளப்பிட்டு.
டிவியில் ஓடுது, கோவப்படாதீங்க அண்ணா. ஓகே டன், சாரி. ஃபைட் எடுக்க தான் ஃபைட் எடுக்க தான் லைவ் போடுறேன்னா, ஆமாம் அப்படியே எல்லாரும் அப்படியே ஃபைட் எடுத்து தான் லைவ்ல வாட்சிங் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸ்கில்லே இல்லாமலே எல்லாருக்கும் அப்படி வாட்சிங் போகுது. என்ன மாதிரி என்ன பார்த்து கேம் பிளே ஆடுறவங்களுக்குலாம் அதிகமாக வாட்சிங் போகுது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? போட்டுக்கிட்டு லூஸ் புண்டை நான் தான். என்கிட்ட தான் வந்து கமெண்ட் பண்ணி என்ன தான் கிறுக்கனாக்க முடியும், அதான் கமெண்ட் பண்ணுறீங்க தெரியுது. கரெக்டாக ஃபைட் எடுக்கிறதுனா அப்புறம் லைவ் வரையும்.